ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வயநாட்டில் இருந்து மூணாருக்கு லீவுக்கு போயிருந்தோம். இதை எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் டிலே ஆயிடுச்சு. அப்போது இன்னைக்கு அந்த vlog வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வயநாட்டிலேருந்து மூணாருக்கு போயிட்டு மூணாறுலேருந்து வீட்டுக்கு போய் அங்கேருந்து நாங்கள் வெளியே அவுட்டிங் போனது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். அன்னைக்கு பயங்கர மழையாக இருந்துச்சு. அப்போ அதனால வீட்டிலேருந்து வரும்போது வீடியோலாம் எடுக்க முடியல. அப்போது பஸ்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மழையாக இருந்தனால பஸ் வேறு டிராஃபிக்கில் மாட்டி பஸ் லேட்டாக தான் வந்துச்சு. ஒரு 10:15 தான் பஸ் வந்துச்சு. அப்போ பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். பஸ் ஏறினதுக்கப்புறமா அந்த சின்னவன் ஒரே அழுகை, பயங்கர அழுகையாக இருந்துச்சு. அப்போ அதனால ஸ்டார்டிங்லலாம் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா அழுகையை ஸ்டாப் பண்ணா. எல்லா பிள்ளைங்களும் அம்மா அம்மா தான் இருக்கும், இவன் ஆப்போசிட் அப்பா அப்பான்னு ஒரே அழுகை. அப்போது அழுதுகிட்டே வந்தனால அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு வெளியே காட்டினேன். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சமாதானம் ஆகிட்டான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சொரம் ரோடு ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு. அப்போ வேற ஒரு ரோட் வழியாக தான் போனாங்க. பஸ் அந்த ரோட்டில் தான் போச்சு. அப்போ பார்த்தா ரொம்ப சுற்றி போனதால மூணாருக்கு நாங்கள் எப்பயும் நார்மல் வர டைம் பார்த்தீங்கன்னா 7:30 வரணும். அன்னைக்கும் பார்த்து பஸ்ஸு சுற்றி வந்ததுனால ரொம்ப டயர்டாகி நாங்கள் ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. திருச்சூர்லாம் ரீச் ஆகும்போது நேரம் ஆயிடுச்சு. காலையில் 6 மணி எல்லாம் க்ராஸ் ஆயிடுச்சு. அப்போது வெளியே பார்த்தா நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. இவன் வீட்டில் மாதிரியே காலையில் நேரத்தையே இருந்துச்சு. 6 மணிக்கெலாம் இருந்துச்சு. வெளியே உள்ளதெல்லாம் சுற்றி பார்த்துட்டே வந்தான். அப்படியே நானும் வெளியே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்போ ஒவ்வொரு கேட்டுட்டே வந்தான், இது என்னதுமா இது என்னதுமா இது என்னதுமான்னு. அதை பார்த்ததும் இந்த ஃபிளைட் எங்கம்மா போகுது, எங்க இருந்துமா வருது, ஃபிளைட்ல எத்தனை பேருமா போவாங்க, ஃபிளைட் டிக்கெட் எவ்வளவு, நம்ம இப்ப ஃபிளைட்ல போவோம், இப்படி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு என்னை படுத்தி எடுத்துட்டா. அப்ப இங்க பாத்தீங்களா இந்த தண்ணி தெரியுது. இந்த தண்ணியில பார்த்துட்டு மா இந்த தண்ணி எங்க போகுது, இதுல போட்டு போகுமா கப்பல் போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின். இதுல மீன் இருக்குமா, சின்ன மீன் இருக்குமா, பெரிய மீன் இருக்குமா, இதுல நீச்சல் அடிக்கலாமா, இதுல குளிக்கலாம் மாட்டாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டான். அப்படியே அவனுக்கு பதில் சொல்லிட்டே அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரீ, நம்ம ஏரியாஸ் பக்கம் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லா மரங்களா பார்த்துட்டே வந்தான். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நான் கூட டயர்ட் ஆயிட்டேன். அவன் டயர்டே ஆகல. அப்பதான் பெரியவனு வந்துச்சான். அதுக்கப்புறமா அவன் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரெஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அடிமாலி ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பள்ளிவாசல் பக்கத்துல வந்தாச்சு. இது பள்ளிவாசல் எஸ்டேட். ஃபைனலி ஒரு வழியா மூணாருக்கு சேர்ந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயா குடிக்கிறதுக்காக நாங்கள் மாட்டுப்பட்டி ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடு பாலத்தில் ஏறி கிராஸ் ஆகி போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்தெல்லாம் கிராஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா A1 காஃபி ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், குருசடிக்கு போயிட்டு 3 பேர் ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு நேராக A1 காஃபி ஷாப்புக்கு சாயா குடிக்க கிளம்பிட்டோம். டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடையிலேருந்து வெளியே நாங்கள் என்ன பண்ணோம்னா நேராக மரக்காருக்குள்ளே போயிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா GH ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் GH ரோடு. இந்த ரோட்டில் தான் இது வழியே போனால் ஸ்ட்ரைட் ரோடு. அந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் போனால் தான் GH இருக்கும், மூணார் GH. இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாமா ஒருத்தர் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர்கிட்ட போய் பேசிட்டு, அப்போ நான் இங்கே எல்லாம் வயநாட்டில் இருக்கேன், நான் போய் 2-3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாதனங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த CSB பேங்க்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அங்கேயும் போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அன்னைக்கு அண்ணா வண்டி இருந்துச்சு, ஜீப்ல ஏறியாச்சு. ஒரு வழியா ஜீப்ல ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் கார்டன்லாம் தாண்டி நாங்கள் வண்டியில போய்கிட்டு இருக்கோம். அண்ணன் வண்டியில போயிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற இடம் தான் கிராம்ஸ்லேண்டு. இது ஒரு எஸ்டேட், கிராம்ஸ்லேண்ட் எஸ்டேட். மூணார்லேருந்து போகும்போது நம்ம கிராஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் எஸ்டேட் இதுதான். இதுக்கு நேரம் ஆப்போசிட்ல அந்த பக்கம் ஒரு ரோடு தெரியுது. அதுதான் நம்ம தமிழ்நாடு போகிற ரோடு, தேனி ரோடு. அதுதான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம் ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்மளோட மாட்டுப்பட்டி டேம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வர டைமில் ஷட்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்போ தண்ணி எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எப்பவும் பார்க்க கிடைக்காது. மேக்ஸிமம் இந்த டைம்லலாம் நம்ம வெளியெல்லாம் வர மாட்டோம். இப்போ ஷட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறதெல்லாம் ரேர் தான்.
அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து வந்து வீடியோ எடுக்க முடியல, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா எல்லப்பட்டி வந்தாச்சு. நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சு. வந்துட்டு கீழே வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ணன் வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டான், வண்டியை கொண்டு வந்து வீட்டுக்கே விட்டுட்டான். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதாங்க நம்ம ஊரு. நாங்க வரும்போதே மீன் வண்டி வந்து நின்றுருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி வண்டி வந்துச்சு. இங்க வந்து எப்பவுமே அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட டேட் அவங்க வச்சிருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா காய்கறி வண்டி வரும், அதுக்கப்புறமா மீன் வண்டி வரும், ஐஸ் வண்டி, இதெல்லாமே இங்க வந்து கிடைக்கும். அவ்வளவுதாங்க, இன்றைய நாள் இனிதே நிறைவடைந்தது. அடுத்தது 2வது நாள். அதாங்க காலையில 2வது நாள் மூணாருக்கு கிளம்பியாச்சு. இப்போ பசங்கள்லாம் பாய் சொல்லிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு, எஸ்டேட் வீடு தான். இப்போ பாய் சொல்லிட்டாங்க. சின்னவர் உடனே நான் வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஷூவெல்லாம் போட்டு கிளம்பிட்டாரு. அவரை அப்படியே ஏமாற்றி விட்டுட்டு பையன் அப்படி கிளம்பியாச்சுன்னா இதுதான் நம்ம வீட்டில் இருந்து போகிற ரோடு. இது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள காந்தி மண்டபம். இந்த மண்டபம் தான் இங்கே தெரியுது. அப்போது மேலே வந்து பில்டிங் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பையன் நான் ரோட்ல இருந்து நடந்து மேலே மெயின் ரோட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்தாச்சு. ரோட்டுக்கு வந்ததும் ஜீப் கிடைச்சிச்சுல, ஏறியாச்சு. ஜீப்ல ஏறி கிளம்பியாச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே பெருசா வெயில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட். இது வந்து எக்கோ பாயிண்ட்ல இருக்கிற டீ அவுட்லெட்டு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக் போஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம செக் போஸ்ட்டை வந்து கிராஸ் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே கடைங்களாக தான் இருக்கும். ரைட் சைடில் கீழே ஒரு சின்ன பாதை இருக்கும், அது வழி தான் நம்ம வந்து டேம்க்கு வந்து இறங்கி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுப்பட்டியோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ட்ரு ஆயாச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் தெரியறது பார்த்தீங்கன்னா இது மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து ஆஃபீஸ். இதுக்கடுத்து தான் மாட்டுப்பட்டி டேம் இருக்குது. மாட்டுப்பட்டி டேம் வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ அடுத்தது நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் கொரண்டிக்காடு எஸ்டேட். இதுதான் அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தேயிலை காடு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே இயற்கையை ரசித்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாவே பார்க்கவே நல்லா இருக்கும். இங்கேருந்து இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட். இங்கேருந்து நம்ம டீ கார்டனில் போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீ கார்டனுக்கு யூஸ் பண்ணுற அந்த கூடையெல்லாம் இருக்குல்ல, கொழுந்து போடுற கூடை, அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து நம்ம அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி டீ கார்டனுக்குள்ள வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரெடி ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க. இங்கே வந்து சாக்லேட்ஸும் அவைலபிளாக இருக்கும் இந்த கடைகளில். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூணார் பக்கத்துல வந்தாச்சு. இப்போ இந்த ஏரியாவில தான் வந்து இங்க தெரியுற அந்த கிரீன் கலர்ல தெரியுற அந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் கார்டன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூணாருக்குள்ள என்டர் ஆயாச்சு. இப்போ நான் மாட்டுப்பட்டி ஸ்டாண்ட்ல போய் இறங்க போறேன். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம மாட்டுப்பட்டி ஸ்டாண்ட்ல இறங்கியாச்சு. அடுத்து அத்தையெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட போய் காஃபி ஷாப்ல காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் தேவிகுளத்துக்கு கிளம்பிட்டோம். பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பினதுமே பயங்கர மழை ஆயிடுச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட தேனி ரோடு. நம்ம மூணார் டு தேனிக்கு போற ரோடு இதுதான். கேப் ரோடு. இந்த வழியில போனாதான் கேப் ரோடு வரும். தேவிகுளம் கிராஸ் ஆகி போகும்போது தான் கேப் ரோடு இருக்கும். பாருங்க மக்களே, கிளைமேட் எப்படி இருக்கு. மழைனாலும் மழை, சரியான மழை, ஃபுல்லா நினைஞ்சு போயிட்டா நாங்க தேவிகுளத்துல போய் இறங்கவே செஞ்சோம். அப்படி ஒரு மழை, சுத்தமா நினைஞ்சாச்சு. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆட்டோல நல்ல மழையெல்லாம் ரசிச்சு போறது நல்ல ஒரு அனுபவம் தான். இப்போ நம்ம தேவிகுளம் ரீச் ஆயாச்சு. இது தேவிகுளம் டவுன் ஏரியா. இது இல்லாம தேவிகுளம் எஸ்டேட் ஏரியா தனியா செப்பரேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஏரியா. இங்கதான் வந்துட்டு நமக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு எல்லாமே இங்கதான் இருக்கு. அடுத்து இப்ப பார்க்க போற இடம் தான் இதுதான் பாத்தீங்கன்னா இங்க உள்ள கோர்ட்டு, தேவிகுளம் கோர்ட். இப்போ நமக்கு தேவிகுளத்துல வேலை எல்லாம் முடிஞ்சதும் இங்கே மழையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் மூணாருக்கு கிளம்பியாச்சு. இப்போ கிளைமேட் பார்த்தாலே தெரியும், நம்ம போகும்போது இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போக்கும் பார்த்தாலே தெரியும், அப்படியே டோட்டலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே டவுனுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆட்டோல இருந்து அங்கே இருந்து இறங்கி இப்போ ஜீப்ல போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஜீப்ல பேக் சைட்ல உட்காந்துருக்கோம். அதனால இது பேக் சைட் வியூ தான். அப்போ அப்படியே வீடியோ எடுத்துட்டே அப்படியே இருந்துச்சு. இந்த கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா மழையிலேருந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் கிளைமேட் மாறி ரோடெல்லாம் பார்த்தாலே தெரியும், நல்லா மழையில நினைஞ்சு அப்படிதான் இருக்கு.
இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட் ஏரியா தான். இங்கே வந்து இப்போ மழையாக இருந்ததுனால இப்போல்லாம் யாரும் இல்லை, இல்லைன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து க்ரௌடாக தான் இருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சி பருவம் இருக்குது, குறைஞ்சி தகுதி இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மழை எல்லாம் பெஞ்சு கிளைமேட் வந்து இப்போ தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுதான் கார்மலகிரி ஸ்கூல். இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்பைஸ் கார்டன். இது வந்து குறைஞ்சிக்கட்டில் இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மாட்டுப்பட்டி வந்தாச்சு. இதுதான் வந்து மாட்டுப்பட்டி குட்டியார் டிவிஷன். இது வந்து மாட்டுப்பட்டியில் வந்து நிறைய டிவிஷன் இருக்குது. டாப் டிவிஷன் இருக்குது, சென்டர் இருக்குது. இது வந்து குட்டியார் டிவிஷன். இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது. பாக்கி உள்ளதெல்லாம் நம்ம டேம் உள்ள போகும். அடுத்து நம்ம இப்போ பார்க்குற இடம் தான் வந்து மாட்டுப்பட்டி டீ ஃபேக்ட்ரி. இங்கே வந்து நம்ம உள்ள போய் விசிட் பண்ணிக்கலாம். அங்கே நமக்கு வந்து டீ அவுட்லெட் இருக்குது. நமக்கு டீ பவுடர்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து போகிற இடம் மாட்டுப்பட்டி டேம். திரும்ப நம்ம டேமுக்கு வந்தாச்சு. இப்போ மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மாட்டுப்பட்டி டேம். மழையாக இருந்தனால இப்போ கெஸ்ட் யாரும் வந்து இல்லை, அவ்வளோவா கெஸ்ட் எதுவும் இல்லை, வண்டியும் அவ்வளோவா இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் டிராஃபிக் ஆகிற மெயின் ஏரியானா அது இதுதான். எப்பவுமே இங்கே வந்து 1 hour 2 hour நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சீசன் டைம்லலாம் நாங்கள் மேக்ஸிமம் வந்து சீசன் டைம்ல 3 hour வரவே அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு இங்கே வந்து டிராஃபிக் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேம்ல உள்ள ஃபேக்டரியிலேருந்து எக்கோ பாயிண்ட் வரை நமக்கு வந்து டிராஃபிக் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட்லாம் பண்ண நாங்களாம் நிறையவே அனுபவிச்சிருக்கோம். ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னா அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டம். டெலிவரி டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் ஈவினிங் வந்து வீட்டில் வந்து வந்துட்டோம் அட்மிட் ஆகணும் அப்படின்றதுக்காக. கடைசியில் பார்த்தா டிராஃபிக்ல மாட்டி திரும்ப வந்துட்டு வேற ஒரு வழியில ஷார்ட்கட் வழி அந்த தேயிலை கட் வழியெல்லாம் போயிட்டு அங்க போய் யானை கிட்ட மாட்டி திரும்ப அங்க இருந்து திரும்பி வந்து மறுபடியும் இதே ரோட்ல போகும். அந்த மாதிரி இங்க வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சீசன் டைம்ல. நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சன்முன் வேலிக்கு கீழே. இந்த ஏரியாவும் மேக்ஸிமம் அதிகமாக யானை இருக்கிற ஏரியா தான். அப்போ இங்கெல்லாம் வந்து நைட் டைம் ட்ராவல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். யானையெல்லாம் எப்போ இங்கே வாக்கிங் போகிற ஏரியா தான். இந்த ஏரியாவில் நாங்கள் ஒரு தடவை மாட்டியிருக்கோம். நாங்கள் அண்ணன்லாம் வரும்போது ஒரு தடவை மாட்டியிருக்கோம். அப்போ இந்த இடம் தான் மேக்ஸிமம் கொஞ்சம் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிவிட்டு டே டைம் வர மாதிரி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இண்டோ சைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டோ சைஸில் வந்து நமக்கு மில்க்கு அப்புறம் வந்து மீட்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கேட் மெயின் கேட்டு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேட்டு தான் வந்து நம்ம உள்ள போகிற கேட். இதுக்கு மேலே தான் வந்து இண்டோ சைஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு மாடு எல்லாமே அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து பால் எல்லாம் எடுத்து அதை வந்து நமக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. நமக்கு தேவை அப்படின்னா மேலே போய் நம்ம வந்து பால் வாங்கிக்கலாம். நமக்கு அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இந்த ஏரியா வந்து மெயின் ஏரியா. எங்கேயும் வந்து யானை வந்து இருக்கும். யானை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ரோட்டுக்கு கீழே யானை இருக்கும், ரோட்டுக்கு மேலேயே வந்து யானை இருக்கும். நைட் டைம்லாம் இங்கே வரும்போது நமக்கு கொஞ்சம் சேஃபாக வரணும். இந்த கெஸ்ட் எல்லாம் வர்றவங்க வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஏரியாவுக்கு வரும்போது சேஃபாக தான் வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவே வந்து பாயிண்ட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா இப்போ எக்கோ பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மழை பெஞ்சதுனால இங்கே அவ்வளவா மழை இல்லைன்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு நினைச்சவங்க இல்லை. இப்போ வந்து அங்கிட்டு இருந்து வர்றவங்க இங்கிட்டு மழை இருக்கும்னு நினைச்சிட்டு யாரும் இங்கிட்டு வரல போல. அதனாலதான் நமக்கு ரோடெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கு. நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தோம்னா செக் போஸ்ட்டை தாண்டி, அதாவது எக்கோ பாயிண்ட்ல செக் போஸ்ட்டை தாண்டி உள்ள இடம் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைசா எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கீழே இறங்கி போய்க்கலாம். தண்ணி பக்கத்தில் போயிட்டு இந்த சைடு இருந்து நம்ம சவுண்டு கொடுத்தோம்னா ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு வந்து சவுண்டு வந்து கேட்கும், எக்கோ கேட்கும். அப்போ அதனால தான் இந்த இடத்தோட பேரே வந்து எக்கோ பாயிண்ட். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாக்லேட் ஷாப்லாம் இருக்கும். அப்புறமா இங்கே வந்து பிரியாணி வண்டி எல்லாம் இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லப்பட்டிக்கு வந்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா சுரேஷ் அண்ணனோட கடை. இந்த கடையில் வந்து நமக்கு சாயா, பிரெட் ஆம்லேட் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்க வரும்போது எல்லப்பட்டிக்கு என்ட்ரு ஆகிட்டா இங்கே வந்து நீங்கள் டீ, அதுக்கப்புறமா பிரெட் ஆம்லேட்டு, நூடுல்ஸ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லப்பட்டியோட வியூ பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த ஏரியாவோட வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்து அந்த ஏரியாவிலேருந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த ஏரியா வந்து ஃபோட்டோ எடுத்ததை நான் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே உள்ள இந்த வெஜிடபிள் கார்டன் எல்லாமே நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சுற்றி உள்ள இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும். பைனாகுலர்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த ஃபால்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கலாம். அப்போ அடுத்து இறங்கி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் ஏரியா. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வெட்டிங் ஷூட்டு பின்ன ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கும்போது அது வந்து ஆக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபீலு. ஏன்னா நான் வந்து அந்த போய் ஃபோட்டோ எடுத்தப்போ எனக்கு அப்படி தோணுச்சு. உண்மையாகவே அந்த இடம் நல்லா இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் தான். அது வந்து நாங்கள் இதுவரை அந்த ஏரியாவுக்கு நான் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது
நான் வந்து அந்த இடத்துக்கு அதுவும் பசங்க தான் என்ன கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் அப்படி தான் அந்த இடத்த போய் பார்த்தோம். அப்போது மேக்ஸிமம் யாருக்குமே அந்த ஏரியா வந்து அந்த ஒரு லுக்கில் இருக்குது அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது. அப்போது எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லப்பட்டியில் ஒரு டிவிஷனுக்கு தான் உள்ளே போய்கிட்டுருக்கோம். இதுதான் நம்ம மூணாறுலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற டிவிஷன். இந்த டிவிஷன் பேர் பார்த்தீங்கன்னா கருங்குளம். இதை வந்து ஷார்ட்டாக கேகே டிவிஷன் சொல்லுவாங்க. அப்புறமா இந்த டிவிஷனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. டீ ஃபேக்ட்ரி, நம்ம எல்லப்பட்டியோட டீ ஃபேக்ட்ரி இந்த டிவிஷனில் தான் இருக்குது. இப்போது இங்கே உள்ள வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே போயிட்டு எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டிவிஷன் கேகே டிவிஷன். அடுத்தது வந்து சென்ட்ரல் டிவிஷன். அது வந்து சென்டரில் இருக்கிறனால சென்ட்ரல் டிவிஷன். அங்கே வந்து கடையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டிவிஷன். அது வந்து அந்த கார்னரில் இருக்கிற டிவிஷன். அப்போ மொத்தம் இங்கே வந்து 3 டிவிஷன் இருக்குது. அதில் வந்து அதிகமாக நமக்கு காய்கறி எல்லாம் கிடைக்கிற டிவிஷன் அப்படின்னு வந்து இந்த டிவிஷனை நம்ம சொல்லலாம். சென்ட்ரல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின், அதுதான் கடையெல்லாம் இருக்கிறது வந்து அங்கே தான். இங்கே ஒவ்வொரு டிவிஷன்லேயும் வந்து ரேஷன் கடை எல்லாமே இருக்கும், அங்கன்வாடி இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு இருக்கிற டிவிஷன் அப்படின்னா வந்து அதுவும் இந்த டிவிஷன் தான். இப்போ தெரிகிற இடம் தான் வந்து கிரவுண்டு. இங்கே தான் வந்துட்டு மேக்ஸிமம் மேட்ச் எல்லாமே நடக்கும். வெளியே ஸ்ட்ரீட்லேருந்து வந்து இங்கே வந்து மேட்ச் விளையாடுவாங்க. இங்கே உள்ளூரில் உள்ள பசங்களுமே இங்கே மேட்ச் விளையாடுவாங்க. இங்கே கிரிக்கெட் விளையாடுவாங்க, வாலிபால் எல்லாமே விளையாடுவாங்க. அப்புறமா இங்கே உள்ள ஸ்கூல், இங்கே வந்து 2 ஸ்கூல் இருக்குது. ஒன்று வந்து கம்பெனியோட எல்பி ஸ்கூலு, அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்குது. அங்கே வந்து 10th வரை இருக்குது. அந்த ஸ்கூல்லேருந்து நமக்கு வந்து குழந்தைங்க வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்துறது இந்த கிரவுண்டில் தான் நடத்துவாங்க. இப்போது கேகே டிவிஷனுக்கு வந்து நம்ம இறங்கியாச்சு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையா வந்து பேசஞ்சர்ஸ் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டிவிஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்கே உள்ள பேசஞ்சர்லாம் இறக்கி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம போகிறது சென்ட்ரல் டிவிஷன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த தெரிகிறது தான் இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலு. இங்கே பார்த்தீங்கன்னா 5th to 10th வரை நமக்கு இருக்குது. இப்போ நம்ம போகிறது சென்ட்ரல் டிவிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷன் கடை, சர்ச் இருக்குது. இது வந்து ஆர்சி சர்ச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இதே மெயின் ரோட்டில் போனோம்னா சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச்சில் வந்து மாஸ் நடக்குது, பூசை நடக்குது. அப்போ அதனால் வந்துட்டு வெளியேருந்து சர்ச்சிலேருந்து வந்தவங்க தான் இங்கே நிறைய வண்டி நிற்கிது. இப்போ இதுதான் இங்கே உள்ள கடை, மெயினில் உள்ள கடை இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா டீ கடை, ஒரு ஹோட்டலு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பெட்டி கடைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த எஸ்டேட்டுக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறமா மெயினாக வந்து இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலும் வந்து இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த டிவிஷன் தான் வந்து மெயின். இப்போ அடுத்து நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா அதுதான் வெஸ்ட் டிவிஷன், லாஸ்ட் டிவிஷன். இப்போ இந்த கீழே தெரிகிற இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயும் எல்லாருமே விளையாடுவாங்க. இப்போ இங்கேருந்து அங்கே வர கேகே வர போகிறது ரொம்ப தூரமாக இருக்கும்ல, அப்போது அந்த டைமுங்களில் இங்கே வந்து விளையாடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதான் வெஸ்ட் டிவிஷன். இங்கேயும் நமக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமஸான இந்த டிவிஷனுக்கு ஃபேமஸான ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா க்ளவுட் ஃபார்ம். இங்கே வந்து க்ளவுட் ஃபார்ம்னு சொல்கிற ஒரு கேம்ப் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ட்ரக்கிங் போவாங்க. இந்த டிவிஷனுக்குள்ளே வந்துட்டு தான் எல்லாருமே வந்து ட்ரக்கிங் போவாங்க, நடந்து போவாங்க. அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட வீடியோஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இங்கே உள்ள வெஜிடபிள் கார்டன்ஸ் வந்து. இங்கே பார்த்திங்கன்னா இப்போது கீழே தெரிகிறது கேரட்டு தான் இப்போ போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லைன்ஸுங்க, இங்கே இருக்கிற லைன்ஸ் வீடெல்லாம். கீழே பார்த்திங்கன்னா கீழே லைன்ஸ் இருக்குது. இது குட்டி குட்டியாக தெரிகிறது எல்லாமே இங்கே உள்ள லைன்ஸ் வீடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனுக்குள்ளே போய்ட்டு இங்கே பேசஞ்சர் இறக்கிட்டு இனி அடுத்த டிவிஷனுக்குள்ளே போவாங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டிவிஷனுக்கு நம்ம கிளம்பியாச்சு. இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு போகும்போது நமக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இங்கே மேல் சைடு ஃபுல்லாக டீ கார்டன்ஸ் தான் வந்து இருக்கும், தேயிலை தோட்டம் தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக வீடெல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு மேலே இருக்கிறதும் ஃபுல் எல்லாமே தேயிலை தோட்டம் தான். இதுதான் இங்கே உள்ள கேண்டீன், இந்த டிவிஷனோட கேண்டீன். இங்கே வந்து 3 டிவிஷனுக்கு 3 கேண்டீன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைன் வீடு. இதுக்கு மேலே போகிற ரோட்டில் வந்து பார்வதி அம்மன் கோயில் வந்து இருக்குது.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆயிடுச்சு. அப்போது கிளைமேட்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போது இங்கே தெரிகிற ரோடு பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மூணார் டு வட்டவடை போகிற ரோடு. இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போனால் தான் நமக்கு வட்டவடை போக முடியும். இப்போ பார்த்த இடம் தான் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸு. இப்போ இதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடை இருக்குது. இந்த மேலே தெரிகிற இடம் வந்து கேண்டீன். அங்கே வந்து நமக்கு மார்னிங் டைமில் வந்து ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். பின் ஆப்போசிட் சைடில் ஒரு கடை இருக்குது, அங்கேயுமே நமக்கு வந்து ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்லேருந்து இறங்கியாச்சு. இறங்கி கீழே வீடு போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டெப் வழியே இறங்கி தான் சென்ட்ரல் டிவிஷனுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகணும். இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள விநாயகர் கோவில். கீழே தெரிகிறது பார்த்திங்கன்னா கங்கை அம்மன் கோவில். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வரும்போதே ஒருத்தர் வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க, இன்றைய பயணம் இனிதே நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம்னா குண்டல டேமுக்கு தான் போக போகிறோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம ஊர்லேருந்து குண்டல டேமுக்கு நாங்கள் நடந்தே தான் போனோம். அப்போ போகிற வழியில் நாங்கள் அதில் வந்து சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம ஏரியாக்குள்ளே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த பயணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அப்போ அதில் உள்ள ஃபன்னான அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, எங்களோட ஏரியாலாம் எப்படி இருந்துச்சு, இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்